Hi everyone. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா பைத்தான் இன்டர்வியூ क्वेश्चंस செட் நம்பர் 2. எது கீழ பார்க்க போறோம்னா எந்த டாபிக் கீழ பார்க்க போறோம்னா ஃபங்க்ஷன் என்ற டாபிக் கீழ இருக்க क्वेश्चंस பார்க்க போறோம். First question. What are the advantages of using function? Okay. அதுக்கான சாய்ஸ் பாத்தீங்கன்னா reduce duplication of code, clarity of code, reusability of code and all. இதோட ஆன்சர் என்னவா இருக்குன்னா D, all. ஓகேங்களா, reduce, it will reduce all the duplication of the code, clarity of the code and reuse the code. ஓகேங்களா, அதனால இதுக்கான ஆன்சர் first one ஆன்சர் D, all. Which keyword is used to define the block of the statement in the function? Defineக்கு என்ன block statement இருக்குன்னா same diff, B def ன்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன்க்கு what does the block of statements always starts with? எதில் ஸ்டார்ட் ஆகுனா colon. ஓகே, A colon. Which file contain the predefined Python codes? Predefined Python codes fourth ஒன்க்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் function py module lambda இருக்கு, ஆன்சர் C module. A function is called using the name with which it was defined earlier. Followings என்னென்ன இருக்குன்னா curly braces, function bracket சொல்லிட்டு நான்லா இதை யூஸ் பண்ணுவாங்க. What is the use of the return statement? Return statement ஓட uses என்ன கேட்டிருக்காங்க. exist function, null function, intimated function, none ன்னு சொல்லியிருக்காங்க. use of return statement முக்கியமாக என்னவா இருக்குன்னா it is an exist function. ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா எக்ஸிஸ்ட் ஆகிடும், திரும்பி அந்த கோட் வந்து ரன் ஆகாது. ஓகே, which keyword is used to create an anonymous function? anonymous function create பண்ணுறதுக்கு என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. செவன்த் ஒன் B lambda. which command cannot be directly by a anonymous function? anonymous function நால டைரக்டா எந்த ஃபங்க்ஷன் இதாகாதுன்னா print. eighth one D print. okay, what will be the output for the following code? இங்க கொடுத்திருக்காங்க. இந்த கோடை ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னன்னா define ஓட ஃபங்க்ஷன் நேம், அதுக்கப்புறம் parameters பாஸ் பண்ணியிருக்காங்க, அந்த parametersஸை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, அந்த parametersஸை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ரிட்டர்ன் A into A. நார்மலாக இப்போது A ஒரு வேல்யூ கொடுக்குறோம், 3ன்னு கொடுத்துருக்கோம். A into Aனா which means star A, இந்த ஏல இட்ஸ் a ஸ்கொயர். A 3 ஸ்கொயர் 3னா எத்தனை டைம்ஸ் நம்ம ஸ்ப்ளிட் ஆகும், அதுதான் அந்த பாசிபிலிட்டிஸில் ஆன்சர்ஸ் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட். அதே தான் இங்கேயும் ரிட்டர்ன் ஸ்கொயர் ஆஃப் 4 கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 16. அப்போது இதுக்கு என்னவா ஆன்சர் இருக்கலாம்னா டிஃபைன் ஸ்கொயர் ஆஃப் A ரிட்டர்ன் A இன்டூ A. ஏயோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க இங்கே ஆன்சர் 4. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா B 16. ஓகே, B 16. 9th ஒன்க்கு ஆன்சர் B 16. How many formal argument function using in Python? Pythonல எத்தனை formal arguments யூஸ் பண்ணுறாங்கன்னா 4 arguments யூஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னா மெயின் ஆர்குமெண்ட்ஸ் தான். அது எல்லாமே நம்மளுக்கு requirement arguments, keyword arguments, default arguments and variable length arguments. இதுதான் வந்து ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுற ஆர்குமெண்ட்ஸ். 4 arguments. Again, required arguments, keyword arguments, default arguments and variable length arguments. These are the 4 arguments in Python. In arguments function arguments 4 இருக்கு. ஓகே, இன்னைக்கு நம்ம 10 questions பார்த்தோம் ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக. இது எல்லாமே இன்டர்வியூஸில் கேட்குற questions. இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் இன்டர்வியூ பர்பஸ். ஓகேங்களா, இன்னைக்கு செக்ஷன் இதோட கம்ப்ளீட் ஆகுது.